ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും വണക്കം. ഇന്നേക്ക് ஈஸியாயும் டேஸ்டியாயும் சீக்கிரமாயும் செய்கிற மாதிரி கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பர் டேஸ்டி சிக்கன் கறியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்காக மேக்ஸிமம் 15 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நமக்கு இது தயார் பண்ணி எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டுமாக இருக்கும். சாப்பாடிൻ്റെ கூடயும் சப்பாத்தியோட கூட പൊറോട്ടയുടെ കൂടെ എല്ലാം നല്ല ടേസ്റ്റാக இருக்கும் இந்த சிக்கன் கறி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 1/2 கிலோ சிக்கனிലേക്ക് 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான உப்பு இவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் மாரினேட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இது தேவையில்லை மாரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு. நீங்கள் சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி அப்போ கூட இந்த ஸ்டெப்பு செய்யலாம். எனக்கு டைம் இருந்ததுனால மட்டும்தான் 1/2 மணி நேரம் நான் இப்படியே வச்சுருந்தது. இனி நமக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் எடுத்திருக்கேன். இது 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் நம்ம சிக்கனில் சேர்த்திருக்கு, 3/4 டீஸ்பூன் தனியாக எடுத்திருக்கு. இது நான் வீட்டில் தயார் பண்ணியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். இது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் நம்ம சிக்கன்லேயே சேர்த்திருக்கு. இது 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 3 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் அளவு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இனி 2 தக்காளி நான் எடுத்திருக்கு. நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்காக தான் இதெல்லாம் நான் கரெக்டாக மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2 தக்காளி ஃபுல்லாக நமக்கு தேவையில்லை, 1/2 தக்காளி போதும். இது 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நைஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி தேவையான கருவேப்பிலை எடுத்திருக்கு. இனி சிக்கன் எல்லாம் ஒரு குக்கர்லேக்கு நான் மாற்றி இருக்கு. அதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக அதிலேக்கு சேர்த்திருக்கு. அதிலேக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கு. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. இனி கொஞ்சமாக தண்ணி. இது நமக்கு ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். ഇനി ഒരു കടായിലേക്ക് എണ്ണ ഊറ്റിയിരിക്കുക. അതിലേക്ക് 1 പട്ട, 1/2 ടീസ്പൂൺ സോമ്പ്, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் இவ்வளோ போட்டு வணக்கியிருக்கு. அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் அதிலேக்கு போட்டிருக்கு. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கு. நம்ம சிக்கனிலும் உப்பு போட்டிருக்குது, அதை பார்த்து தான் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிலேக்கு போட்டிருக்கு. இதையெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பந்தலையும் அதிலேக்கு போட்டிருக்கு. கட் பண்ணிய தக்காளியும் அதிலேக்கு போட்டு நல்லா வணக்கி எடுக்கணும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து உடைஞ்சு வரணும். இனி மிளகுத்தூள் தான் ஃபஸ்ட்டு போடுறேன். இனி நமக்கு மூடி வச்சு 2 நிமிஷம் அப்படியே வேக வைக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா தூளெல்லாம் அப்படியே சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த தூளிൻ്റെ எல்லாம் பச்சை வாசம் நல்லா போகணும். தீஞ்சு போகாமல் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் சிக்கன் வெந்திருக்கும். உங்கள் ப்ரெஷர் குக்கருൻ്റെ ப்ரெஷர்னு கரெக்டாக ஆகிற மாதிரி சிக்கன் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உடஞ்சி போகாமல் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நான் இந்த மசாலா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கேன். என்னாச்சா தீஞ்சு போகாமல் ஆனால் நல்லா வணங்கி வரணும். அதுக்காகத்தான் தண்ணி தெளிச்சிட்டு இப்படி செய்கிறேன். நிறைய தண்ணி தேவையில்லை. இப்போ நல்லா வணங்கி வந்துட்டே இருக்குது. பாருங்கள், நம்ம மசாலா நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்படி நல்லா வணங்கி வரணும். இந்த மாதிரி நம்ம சிக்கன் கறியோட மசாலா நல்லா வணங்கி வரும்போது நம்ம வேக வச்சுருந்த சிக்கன் அந்த சிக்கனில் தண்ணி அதிலேக்கு ஊற்றி இப்படி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி பீஸ் எல்லாம் நமக்கு இதிலேக்கு கிரேவியிலேக்கு போடலாம். இது உடஞ்சி போகாமல் நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும்.
இப்போ வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கம்மி ஆய மாதிரி தான் தோணும். அப்போது வந்து நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணி தான் கொஞ்சம் കുക്കറിലേക്ക് ഊറ്റി അതെയും നമുക്ക് இந்த கிரேவியிലേക്ക് ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதே மாதிரி கரெக்டாக ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த சிக்கன் கறியில் நிறைய தண்ணி தேவையில்லை. கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். இனி வந்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாம் சிக்கனில் பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம கிரேவி எல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு ஸ்டவ்வில் നിന്ന് சிக்கன் கறி மாற்றிக்கலாம். இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயதுக்கப்புறமா வந்து அதிலேக்கு கடுகு போட்டு அதே மாதிரி வரமிளகாயும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு கடுகு தாளித்து நமக்கு எடுக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதிலேக்கு போடணும். எங்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடுறதில்ல. அது போட்டிருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இனி வந்து பார்த்து இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் கறியிலேக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சிக்கன் கறி ரெடியாக இருக்குது. 15 நிமிஷம் நமக்கு தேவையில்லை, அதுக்குள்ளே நமக்கு இந்த சிக்கன் கறி தயார் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ഇത് സാപ്പാടിൻ്റെ കൂടെയും അപ്പത്തിൻ്റെ കൂടെ ചപ്പാത്തിയുടെ കൂടെ എല്ലാത്തിൻ്റെ കൂടെയും நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்